அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேவநாதன் தொடர்புடைய நிதி மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி 3வது முறையாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் முதலீட்டாளர்களுக்கு உயர்நீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் ஏற்கனவே 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் 3வது முறையாக மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு மீண்டும் விசாரணை கொண்டது. அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தேவநாதன் யாதவுக்கு சொந்தமாக சுமார் 2000 கிலோ தங்கம் இருந்ததாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டுள்ள சொத்து ஆவணங்களில் அந்த தங்கம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என கூறினர். அந்த தங்கம் இருந்தாலே தங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திரும்ப அளிக்க முடியும் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு போலீஸ் சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். முனிராஜ் நீதிமன்ற உத்தரவுப்படி தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த 300 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கும் அதிகமான சொத்துக்கள் வில்லங்க சொத்துக்கள் என தெரிய வந்ததாக குறிப்பிட்டார். மேலும் அவர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்துள்ள பங்குகளின் மதிப்பும் குறைந்து வருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறை வாதம் குறித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி பதிலளிக்குமாறு தேவநாதன் யாதவ் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் எனவும் நீதிபதி ஜி.கே. இளந்திரை தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.